ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால் இந்த ஏப்ரல் மாதத்திற்கு உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம். இந்த நாளில் கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை நாம் கேட்கவிருக்கிறோம். ஏப்ரல் மாத வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த மாதத்தில் நீங்கள் சுகமாயிருப்பீர்கள், சந்தோஷமாயிருப்பீர்கள், கர்த்தருடைய நன்மையை பெற்றுக்கொள்வீர்கள். முக்கியமாக கர்த்தருடைய இரட்டிப்பான நன்மையை பெற்று நீங்கள் ஆண்டவரை ஆராதிப்பீர்கள். இந்த நாளிலையும் கூட நாம் வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வசனம் யோபு 42 அதிகாரம் 10வது வசனம். யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரட்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தள்ளினார். ஆமீன். இரட்டத்தனையான ஆசீர்வாதம் என்ற தலைப்பில் இந்த நாளில் நாம் சிந்திக்க போகிறோம். யோபுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும் பொழுது யோபு சன்மார்க்கன், உத்தமன், தேவனுக்கு பயந்து வாழ்ந்த ஒரு மனிதனாய் இருந்தான்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். தன்னுடைய பிள்ளைகள் ஏதாவது தவறு செய்திருப்பார்களோ என்று கருதி யோபு தேவனிடத்தில் பலிகளை செலுத்துவதை கூட பார்க்கிறோம். யோபுடைய வாழ்க்கையில நிகழ்ந்த அந்த பயங்கரமான சூழ்நிலைகளை நாம் அறிந்திருக்கிறோம். யோபு தன்னுடைய சுகம், தன்னுடைய சொத்து எல்லாவற்றையும் இழந்து, பிள்ளைகளையும் இழந்து, மனைவி மாத்திரமே மீதியா இருந்தார்கள் என்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் யோபு கர்த்தரை விட்டு விலகாமல் கர்த்தரை உறுதியாய் பற்றி கொண்ட ஒரு மனதை அவர் கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். அவர்கள் மனைவி கூட, நீர் இன்னும் தேவனுடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ, தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். தன்னுடைய மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுக்காதபடி, தேவன் மேல் கோபம் கொள்ளாதபடி அந்த உத்தமத்தில் அவர் உறுதியாய் இருந்ததினால் அவர் வாழ்க்கையில் ஜெயித்து கர்த்தருடைய இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொண்டதை நாம் பார்க்கிறோம். ஒருவேளை நீங்கள் போய்கொண்டிருக்கிற பாதைகள் இந்த வேலையில் இருளடைந்த ஒரு பாதைகளாக இருக்கலாம், கடினமான ஒரு பாதைகளோட இருக்கலாம். ஒருவேளை நீங்கள் இழப்பின் மத்தியில் நின்று கொண்டிருக்கலாம். ஆண்டவராய் கர்த்தர் இந்த வேலையில் அவர் உங்களுடைய இழப்புகளிலிருந்து அவர் உங்களுக்கு இரட்டிப்பான ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்க அந்த வேலையில கடந்து வந்திருக்கிறார். நாம் செய்ய வேண்டியது, இந்த கஷ்டத்தின் மத்தியிலும் தேவனை விட்டு விலகாமல் உத்தமமாய் தேவனை பின்பற்றும் பொழுது, நம்முடைய விசுவாசத்தில் உறுதியாய் இருக்கும் பொழுது, தேவாதி தேவன் நம்மை ஜெயிக்க வைக்கிற தேவனா இருக்கிறார். விசுவாசத்தில் உறுதியாயிருந்து பிசாசு ஏத்துனர்கள் என்று நாம் வசனத்தில் வாசிக்கிறபடி, விசுவாசத்தில் உறுதியாயிருந்து நாம் பிசாசுக்கு ஏத்து நிற்கும் பொழுது பிசாசு கொண்டு வருகிற சோதனைகளை நாம் ஜெயித்து ஒரு ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ, இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் கிருபை கொடுக்கிற தேவனா இருக்கிறார். யாக்கோபு 5 அதிகாரத்துல பார்க்கிறோம். யோபுவின் பொறுமையை குறித்து நாம் பார்க்கிறோம். இந்த உபத்திரவத்தின் மத்தியிலையும் தன் பிள்ளைகளை இழந்து போனார், சொத்து சுகம் எல்லாவற்றையும் இழந்து போன நிலைமையிலையும் யோபு பொறுமையா இருந்தார். இந்த பொறுமையை பரிசுத்த ஆவியானவர் அவருக்கு அருள் செய்திருந்தார். ஆம், நாம் குருந்தியில வாசிக்கிறோம், பொறுமையையும் ஆறுதலையும் அவர் அளிக்கிற தேவன். இந்த நாளில் கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் போகக்கூடிய பாதைகள் கடினமான பாதைகள் இருந்தாலும் அந்த பாதைகளில் நீங்கள் பொறுமையா இருப்பதற்கு அவர் உங்களுக்கு பொறுமையை கொடுக்கிறார். துன்பங்களை சகித்துக் கொள்வதற்கு ஆறுதலையும் தேர்தலையும் கொடுக்கிற தேவனா இருக்கிறார். உபத்திரவத்தில் பொறுமையா இருங்கள் என்று நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணின தேவன். இந்த நாளில் உபத்திரவத்தில் பொறுமையா இருக்கும் பொழுது உண்மையாவே நாம் நிச்சயமான ஆசீர்வாதங்களை, இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை நாம் பெற்று அனுபவிப்போம். யோபுடைய நண்பர்கள் அவருக்கு ஆறுதல் சொல்ல வந்தவர்கள் அவரை, உண்மையிலதான் தப்பு இருக்கும், நீதான் தவறு செஞ்சிருப்பா, தேவன் மேல் ஒரு தவறும் இல்லை என்று சொல்லி அவர் மேல பலவிதமான பள்ளிகளை சுமத்துவதை பார்க்கிறோம். அதன் மத்தியிலும் யோபு அவர்களை திட்டாதபடி அமைதியாய் பொறுமையாய் இருந்தார். கர்த்தர் யோபுவை குறித்து யோபு 42 அதிகாரத்துல சாட்சி கொடுக்கிறார். என் தாசனாக யோபு பேசினதை போல நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை. ஆமீன். யோபு நிதானமாய் இந்த சூழ்நிலைகளை ஹேண்டில் பண்ணுவதற்கு கர்த்தராய் தேவன் கிருபை கொடுத்தார். நிதானமாய் நடக்கிறவன் கர்த்தருக்கு பயப்படுகிறான் என்ற வசனத்தின்படி நிதானமாய் நடந்து கர்த்தருக்கு பயந்து நடந்ததுனால அவர் இரட்டிப்பான ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதை பார்க்கிறோம். ஒருவேளை நம்ம நிதானம் தவறக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வந்தாலும் அதன் மத்தியிலும் கர்த்தராய் தேவன் நமக்கு நிதானத்தை கொடுக்கிற தேவனா இருக்கிறார். இந்த வேத வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது அந்த நிதானத்தையும் அந்த பொறுமையும் நாம் பெற்றுக்கொள்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, வேத வசனத்தின் மேல நீங்கள் நம்பிக்கையா இருங்கள், கர்த்தர் மேல நம்பிக்கையா இருங்கள். எந்த சூழ்நிலையிலும் அவரை விட்டு விலகாதபடி அவர் மேல் நீங்க நம்பிக்கையா இருக்கும் பொழுது, தேவன் மேல பொறுமையாய் தேவனுக்காய் காத்திருக்கும் பொழுது, நான் கர்த்தருக்காய் பொறுமையாய் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார், சங்கீதக்காரன் சொல்வதை போல நீங்களும் சொல்ல போகிறீர்கள். ஆமீன். அவர் நிச்சயமாய் ஆசீர்வதிக்கிற தேவன். நாம் எந்த சூழ்நிலைகளையும் பொறுமை இழந்து போகாமல் நிதானமாய் பேச, நிதானமாய் நடக்க அவர் நம்மளுக்கு
கிருபையை கொடுக்கிற தேவனா இருக்கிறார். இதனால யோபு அப்படிப்பட்ட கடினமான வார்த்தைகளை பேசி யோபுவை குற்றப்படுத்தின அந்த சிநேகிதருக்காக யோபு ஜெபித்த பொழுது தேவன் சிறையிருப்பை மாற்றின தேவனா இருக்கிறார். இன்றைக்கு நம்மளை காயப்படுத்துகிறவர்கள் ஒருவேளை குடும்பத்துல இருக்கலாம், வெளியில இருக்கலாம், வேலை ஸ்தலத்துல இருக்கலாம், ஒருவேளை உறவினர்களா இருக்கலாம், தெரிந்தவர்களா இருக்கலாம். அதன் மத்தியிலும் நாம் அவர்கள் மேல் கோபப்படாமல் அவர்களுக்காக நாம் ஜெபிக்கும் பொழுது, அவருடைய ஆசீர்வாதத்திற்காக, அவர்கள் நன்மைக்காக ஜெபிக்கும் பொழுது தேவன் நம்முடைய சிறைப்பை மாற்றி நம்ம இரட்டத்தனையான பலனை கொடுத்து ஆசீர்வதிக்கிற தேவனாயிருக்கிறார். ஏசாயால நம்ம வாசிக்கிறோம், 60ஆம் அதிகாரத்துல வெட்கத்துக்கு பல இரட்டத்தனையான பலன் வரும். ஆமீன். இந்த வருடத்துல, இந்த மாதத்துல நீங்கள் எந்த இடங்களெல்லாம் வெட்கத்தை அனுபவித்தீர்களோ அந்த இடங்களெல்லாம் அவர் இரட்டத்தனையான பலனை கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார். வெட்கப்பட்ட தேசத்தில் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் உங்களை வைக்க அவர் அறிந்திருக்கிறார். ஆமே, நீங்க எந்த இடத்துல வெட்கப்பட்டு நின்றீர்களோ அந்த இடத்துல அவர் உங்களை புகழ்ச்சியும் கீர்த்தியுமாக வைக்கிற அறிந்த தேவனா இருக்கிறார். இழந்து போன எல்லாவற்றையும் அவர் திரும்ப தருகிற தேவனா இருக்கிறார். அதனால் அப்படிப்பட்ட ஒரு ரெட்டிப்பான ஒரு ஆசீர்வாதத்தை பெற்று கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் வழிநடத்துவாராக. இந்த புதிய மாதத்தில் ஒவ்வொருவரையும் ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொடுத்து வழிநடத்துவாராக. யாக்கோபை குறித்து பார்க்கிறோம், வெறுங்கையாய் கடந்து போனார். ஆனால் ஆண்டவராய கர்த்தர் 2 பரிவாரங்களை கொடுத்து ஆசீர்வதித்தார். ஆமீன். யாக்கோபு தேவனை சார்ந்து கொண்ட போது, தேவனை என்னை ஆசீர்வதித்தால் வழி உம்மை போக விடேன் என்று தேவனிடத்தில் ஆசீர்வாதத்திற்காய் போராடி ஜெபித்ததை நாம் பார்க்கிறோம். ரெட்டிப்பா நன்மையை பெற்று அனுபவித்ததை பார்க்கிறோம். இந்த நாளில் ஒருவேளை நீங்கள் ஒன்றுமில்லாத நிலைமையில் இருக்கலாம், வெறுங்கையா இருக்கலாம். அவர் உங்கள் வெறுங்கையாய் விடுகிற தேவன் அல்ல. ரெட்டிப்பான ஆசீர்வாதங்களை கொடுத்து, 2 மடங்கு ஆசீர்வாதங்களை கொடுத்து அவர் உங்கள் படகுகளை நன்மைகளால் நிரப்புகிற தேவனா இருக்கிறார். வெறுமையா இருந்த படகை அன்றைக்கு பேதுரு கர்த்தருடைய கருத்தில் கொடுத்த பொழுது அந்த படகு நிரம்பத்தக்கதாக, மற்றவர்கள் உதவி செய்யத்தக்கதாக, வலை கிழிந்து போகத்தக்கத அற்புதங்களை செய்த தேவன் நிரம்பி வழிகிற ஆசீர்வாதங்களை இந்த மாற்றி கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார். வெறுமையா இருந்த ஒரு வாழ்க்கை நன்மைகளாலும் ரெட்டிப்பான ஆசீர்வாதங்களை கொடுத்து வழிநடத்துகிற தேவனா இருக்கிறார். எலிசாவை குறித்து பார்க்கிறோம், ரெட்டிப்பான வரத்தை எலியாவிடந்து பெற்றுக்கொண்டதை பார்க்கிறோம். ஆமீன். ஊழியம் செய்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த மாதிரி கர்த்தராகிய தேவன் உங்களுக்கு ரெட்டிப்பான வரத்தை கொடுத்து உங்களை ஊழியத்தில் வல்லமையாய் பயன்படுத்தி மகிமையான காரியங்களை செய்வாராக. எலியாவுடைய ஊழியத்தை காட்டிலும் எலிசாவுடைய ஊழியம் மிகவும் பவர்ஃபுல்லா இருந்ததை பார்க்கிறோம். 14 அற்புதங்களை அவர் செய்ததை பார்க்கிறோம். அதே போல உங்களுடைய ஊழியத்திலும் அவர் அதிசயங்களும் அற்புதங்களை செய்து உங்களை சந்தோஷத்தால் நிரப்பி உங்களை அநேக ஆயிரங்களுக்கு லட்சங்களுக்கு ஆசீர்வாதமாய் வைக்கிறார். சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியாவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்துல தீவிரமாய் நடப்பிப்பேன் என்று சொன்ன தேவன் இதனால் அப்படியே அவங்களுக்கு ஆசீர்வாதங்களை கொடுத்து வழிநடத்துகிற தேவனா இருக்கிறார். நாம் உபத்திரவத்துல பொறுமையா இருப்போம், நிதானமாய் பேசுவோம், நிதானமாய் நடப்போம், கர்த்தர் மேல விசுவாசமாய் இருப்போம். எந்த சூழ்நிலையும் கைவிடாத தேவன் இந்த உபத்திரவத்திலிருந்து நம்மை விடுவித்து ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொடுத்து நம்மளை வழிநடத்துகிற தேவனா இருக்கிறார். நம்முடைய வெறுமையான படகை அவர் நிரப்பி நம்முடைய படகு அமிழ்ந்து போகத்தக்கதாக, அவர் படகு நிரம்பத்தக்கதாக நிரம்பி வழிகிற ஆசீர்வாதங்களை கொடுத்து வழிநடத்துகிற தேவனா இருக்கிறார். ரெட்டிப்பான வரங்களை கொடுத்து ஆசீர்வதித்து வழிநடத்துகிற தேவனா இருக்கிறார். இந்த மாத்திர கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. அன்புள்ள இயேசப்பா, இந்த நாளில் நம்முடைய வாக்குத்தத்தத்தை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ரெட்டிப்பான ஆசீர்வாதங்களை கொடுத்து வழிநடத்துவீராக நாங்கள் சொல்லி ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதிக்கிறதற்காக ஸ்தோத்திரம். உங்களுடைய பிள்ளைகளை வழிநடத்துவதற்காக ஸ்தோத்திரம். அற்புதமான சாட்சியில் எழுப்பி கொடுங்க. வறுமையான வாழ்க்கை மாறட்டும். உன் நன்மைகளால் நிரப்புங்க. நிரம்பி விழுகிற ஆசீர்வாதங்களை கொடுங்கப்பா. ரெட்டிப்பான வரங்களை கொடுத்து ஆசீர்வதிங்கப்பா. இழந்து போன எல்லாவற்றையும் உங்களுடைய பிள்ளைகள் பெற்று அனுபவிப்பார்களாக. உங்களுடைய பிள்ளைகளுக்கு வேண்டிய பொறுமையையும் நிதானத்தையும் கொடுத்து தொடர்ந்து அவர்கள் உத்தமத்துல உறுதியாயிருக்க உத்தமமாயிருந்து பின்பற்ற கிருபை பாராட்டுங்க. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. Have a blessed month of April. God bless you.